ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆரப்பாளையம் பேருந்து நிலையம் நேற்றிருந்து மறுசீரமைப்புக்காக க்ளோஸ் பண்ணுறாங்க. ரொம்ப பிரிஸ்காக ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை ஒட்டி பஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா நிறையா பஸ்ஸஸ் ரூட் டைவர்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா இப்போ நம்ம வந்துட்டுருக்கிற டைரக்ஷன் இருக்குல்ல, ஸோ இந்த வழியாக எந்த பஸ்ஸுமே, அதாவது கோயம்புத்தூர் பஸ்ஸோ திண்டுக்கல் பஸ்ஸோ தேனி பஸ்ஸோ எதுவுமே இந்த வழியாக வராது. பட் அவுட் இருக்குல்ல, அவுட் இந்த வழியாக அவுட் போகும். அதுபோல் கோயம்புத்தூர்லேருந்து வர பஸ்ஸஸ்ஸு, திண்டுக்கல்லில் வர பஸ்ஸஸ் எல்லாமே தத்தநேரி வழியாக வைகை பிரிட்ஜ் தாண்டி ஆரப்பாளையம் வரும். அதுபோல் தேனியிலேருந்து வர பஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரசரடி ஜெயில் ரோடு மேலே பொன்னோகம் வழியாக அப்படியே சவுத் ரிவர் பேங்க் வைகை ரிவர் பேங்க் ரோடுக்கு ஆரப்பாளையத்தில் சேர்ந்துடும். பெரும்பாலும் எல்லா பஸ்ஸஸும் ஜல்லிக்கட்டு ரவுண்ட் அபவுட் இருக்குல்ல, ஸோ அதை சுற்றி தான் பார்க் பண்ணியிருக்காங்க. வேலை முடிகிற வரைக்கும் எந்த பஸ்ஸஸுமே ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வராது. அதுபோல் டவுன் பஸ்ஸஸ்ஸு வழக்கம் போல் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியிலையும், அதாவது பிக்கப் பண்ணுறது வெளியிலையும், ட்ராப் பண்ணுறது பார்த்திங்கன்னா சைக்கிள் ஸ்டாண்ட் இருக்குல்ல, டேங்க்கு, ஸோ அந்த இடத்துல ட்ராப்பும் பண்ணுறாங்க. பஸ் ஸ்டாண்டு கட்டி 30 இயர்ஸ் ஆகுது. அந்த 30 வருஷத்தில் பெரிய லெவலில் எந்த ஒரு சீரமைப்பும் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு மேஜர் ரீடெவலப்மெண்ட் ஒர்க் இப்போ நடத்த போகிறாங்க.